Hi hello friends, நீங்க பார்த்துட்டு தமிழ் craftech channel. நான் உங்கள் தமிழ் பாலன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பழைய சிகரெட் லைட்டர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி கேஸ் லைட்டரா மாத்த போறோம். கேஸ் லைட்டர் தான் செய்ய போறோம் இன்னைக்கு. வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு லைட்டர் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ஆயில் காலி ஆகிடுச்சு. அதனால் நான் அது உள்ளார இருக்க எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன். இதில் நமக்கு முக்கியமாக இதுதான் லைட்ரு. இதில் தான் ஸ்பார்க் வரும். இந்த ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை ஏதாவது இரும்புக்கிட்ட எடுத்துகிட்டு போய் லைட்ரு அடிச்சிங்கன்னா ஒரு ஸ்பார்க் வரதை பார்க்கலாம். இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஒயரை நான் ஒரு இரும்புக்கிட்ட வச்சு அடிக்கிறேன். ஸ்பார்க் வரதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சிரஞ்சி எடுத்துக்கிட்டேன். சிரஞ்சில் இந்த இடத்துல ரவுண்டாக இருக்கும், அதை இதே மாதிரி கட் பண்ணிட்டேன். எதுக்கு கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லூஸாக போயிட்டு வரத்துக்கு. அதுக்கப்புறம் சிரஞ்சியோட இந்த இடத்துல ஒரு ஹோல் பண்ணணும். அந்த ஹோல் இது உள்ளார போகிற அளவுக்கு இருக்கணும். ஓகே, நம்ம ஹோல் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த லைட்ரு இருக்குல்ல அதோட அந்த ஒயரை நைஃப் யூஸ் பண்ணி சீவிக்கலாம். சீவியாச்சு. இப்போ அந்த லைட்ரு எடுத்து நம்ம அந்த சிரஞ்சி ஹோல்குள்ளே போடணும். போட்டுட்டு இதை இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஹோல் வழியாக வெளியில் எடுத்துருங்க அந்த லைட்ரை. ஓகே, நம்ம லைட்டரை வெளியில் எடுத்தாச்சு. அந்த லைட்டர்லேயே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இரும்பு இருக்கும். அந்த இரும்புக்கு நேராக தானே நம்ம ஒயரை வச்சுருக்கோம். அதனால் நமக்கு இரும்பு தேவையே இல்லை. இப்போ நான் லைட்டர் அடிச்சுன்னா ஸ்பார்க் வரதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் எம்சியில் 2 பார்ட் இருக்கும். அதில் ஒயிட் கலரையும் பிளாக் கலரையும் எடுத்து கரெக்டாக ஆஃப் சதவீதம் எடுத்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கட்டத்தில் பிளாக் கலர் மாறிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்து எம்சியில் சுற்றி இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. அந்த ஒயர் மேலேயும் அந்த இரும்பு மேலேயும் ஒட்டாதீங்க. அந்த ஒயரும் இரும்பும் தனியாக இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டுங்க. அந்த ஒயரும் அந்த இரும்பும் ஒட்டிகிட்டும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கேப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஃபுல்லாக நான் இதே மாதிரி எம்சியில் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். காஞ்சிடுச்சு. அந்த ஒயர் தனியாக இருக்கணும், அந்த இரும்பு தனியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் அது எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ ஸ்பார்க் வரதை பாருங்கள். இப்போ நாம் இதை கேஸில் வச்சு நாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பற்றிக்கிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் லைட்டர் செஞ்சு யூஸ் பண்ணி காட்டியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.